ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிக்சர்ஸ் எல்லாமே பின்ட்ரெஸ்ட் ஆப்ல தான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் ஆட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அப்புறமே சாங்கை ஆட் பண்ணி நான் ஸ்பிட் பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மியூசிக் ஐக்கான் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோனா உங்ககிட்ட ஃபோனில் வந்து வீடியோ சாங் ஸ்டேட்டஸ் சாங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல எனக்கு வந்து கட் பண்ணணுமோ சாங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிட்டு இதை ஒரு ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சாங் லிரிக்ஸ் எக்ஸஸாக வேணும்னா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சாங் ஐக்கான் கொடுத்து தேவையில்லாததை வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்காக கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த குரோமா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் லைட்டாக கீழே இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட் ஆயிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. அப்போ தான் அந்த ப்ளூ கலர்லாம் ஹைட் ஆயிரும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ ரைட் கார்னரில் குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எங்கே வைக்கணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 2K ரெசல்யூஷன் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஏதாவது வீடியோ ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற சவுண்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டை வந்து என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்களோ கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டுங்க. பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே வந்து டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 3 டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்புறமே கூட நாங்கள் தேவையில்லாததை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். PIP ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். கீழே வந்து சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. கீழே அந்த லைன்ஸ் வந்து தெரியும். தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் கொடுத்துருப்பீங்களா அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த PIP ஆப்ஷனில் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா குரோமோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீன் கிட்ட வச்சிங்கன்னா கீழே ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. ஷேடோவும் ஃபுல்லாக கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு மெயின் கிளிப்பிங் இருக்குல்ல, சப்போஸ் 1 கிளிப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மல்டிபிள் கிளிப்ஸ் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இங்கே வந்து ஃபிங்கர் வச்சு பேக்ரவுண்டில் இருக்கிற வீடியோ வந்து இதில் வந்து தெரிகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் தான் நான் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் தள்ளி வச்சுக்கோங்க. டைமிங் எப்படி பார்க்குறதுனா கீழேயே பாருங்கள், டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும். 3 செகண்ட்ஸ்ன்னு காட்டுதா, இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்க்ரீனில் லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த 3 செகண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் அந்த 6 செகண்ட்ஸ்ன்னு காட்டும். இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் தள்ளி வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் லைட்டாக இன் பண்ணுங்கள். அடுத்த கீ ஃப்ரேம்க்கு வந்து
பழையபடி ஜூம் அவுட் வந்து கொண்டு போய்க்குங்க. கொண்டு போனீங்கனாலே கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கோடு மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே ப்ராசஸ் இந்த கிளிப்பிங் ஃபுல்லாகவே பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஈஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம், இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துக்குங்க. மற்ற எல்லாத்துக்குமே வந்து வேறு வேறு அனிமேஷன் வந்து மாற்றி மாற்றி தான் கொடுக்கணும். ஸோ அடுத்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த அனிமேஷன் கொடுத்துருங்க. அதுக்கு 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த அனிமேஷன் கொடுங்க. இதே மாதிரி இந்த 2 அனிமேஷன் வந்து எல்லா 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் வச்சு கொடுத்துட்டு வந்துடுங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹாட் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து லைட் அண்ட் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெதரில் வந்து ஸ்னோ எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்குங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சாங் கேட்டு லிரிக்ஸ் வந்து நீங்களே டைப் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை க்ரோம்ல இருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். கலரு, ஃபாண்ட்டு, அனிமேஷன் இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான். நீங்களே வந்து எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு எங்கெல்லாம் லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் கொடுத்து நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 2K ரெசல்யூஷன் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.